யாரெல்லாம் ஆடுவான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் வி மைட் see a little more of கியசா ப்ராபபிளி. ஃபிட்டா இல்லைன்னா இல் கம் ஆன், ஃபிட்டா இருந்தா ஐ ஃபீல் லைக் ஹி வில் ஸ்டார்ட். ஏன்னா இந்த பீரியட் ஆஃப் கேம்ஸ் வந்து இட் இஸ் மேசிவ் ஃபார் பிராட்லி. ஃபிட்னஸ் வைஸும் சரி, அவனோட எபிலிட்டி வைஸும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அவனுக்கு. அவனுங்க கையை தட்டணும். நீ நடந்து ராஜா மாதிரி உள்ள வரும்போது அவனுங்க கையை தட்டணும். ஆமா, ஏன்னா என்ன தராவட்டில போனானுங்க, அங்கதான் போவோம், எங்களுக்கு செல்சி தான் எல்லா கிரவுண்டு வரைக்கும் பண்ணியிருக்கானுங்க, ஆச்சா போச்சான்னு போனானுங்கல்ல. கிடக்கட்டும், டாப் 4க்கு முக்குன்னு முக்கட்டும், கிடைக்க கூடாது. அப்போ முக்கணும், முக்கிட்டு மறுபடியும் யூரோப்பா லீக் தான் போகணும். அது சரி. எனக்கு வந்து இஸ் அ கோல் ஸ்கோரிங் 10 அவன் ஆடினானுக்கு. இஸ் மோர் ஆஃப் அந்த ஓடகார்ட் டைப் கிடையாது, பாஸ் பண்ற அந்த டைப் கிடையாது. இஸ் மோர் ஆஃப் லைக் லாம்பார்ட் மாதிரி கோல் போடுற. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். நாங்கள் வந்து இந்த வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எங்களுக்கே ஒரு மூடாக இருந்துச்சு, இது பண்ணணுமா பண்ணியா ஆகணுமா அப்படின்னு. பட் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். இது வந்து செல்சி ப்ரீவியூ. பட் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் என்னடா இவனுக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கானுங்களா அப்படின்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிலனா கீழே அந்த ஐடி இருக்குது, @காப் கருத்து. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ட்விட்டர் அந்த எக்ஸ் அதுலேயும் சரி, ரெண்டுத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்க. பட் எப்படி இருக்கீங்க கௌதம்? டைட்டில் ஜெயிச்ச அந்த ஒரு சந்தோஷம்லாம் டவுன் ஆயிருச்சா? எப்படி நார்மலுக்கு வந்துட்டீங்களா? இல்ல போற வாரெல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்கேன். இந்த வேர் இஸ் த ரிமோட்னு கேட்கறது, டாப் ஆஃப் த டேபிள் அப்படி பாருதான் லிவர்பூல் பதில் சொல்றேன். இந்த மாதிரி கேவலமான ஜோக்கை நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் அதனால ஏன்னா இந்த ஜோக்கு வந்த புதுசா நம்ம யூஸ் பண்ண முடியல. ஜோக்கு இப்ப யூஸ் பண்ற நேரமா பார்த்தா அது பழசாகி போச்சு. அதுக்கு என்ன வரும், அதுக்கு நீ யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அதனால வந்து அந்த ஜோக்கு என்னெல்லாம் கேவலமான ஜோக்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஸ்டில் ட்ரங்க் ஆன் த டைட்டில். அதான் நம்மளோட நிலைமை இப்போதைக்கு. வி ஆர் ஸ்டில் ட்ரங்க் வித் த பிரீமியர் லீக் டைட்டில். மற்றவங்களாம் என்னதான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் மிட் வீக்ல இருந்தாலும் நமக்கு மிட் வீக் இல்லாம ஜாலியா அந்த மேட்சை பார்த்துட்டு பூரா ஹேட்டை அவங்க மேல போட்டுட்டு நல்லா ஏட்டு வாட்சை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம டைம் வந்து ஜாலியா ஓடிட்டு இருக்குது. ஆமா, ஆனா இந்த வாரம் சக்சஸ்ஃபுல் 8 வாட்ச் நமக்கு ஒரு கிளப்புக்கு. இன்னொன்னு இல்ல, இன்னொன்னு ஸ்பெயின்ல போய் ஆட தெரியாதுன்னு சொல்லி 3 கோல் போட்டு வந்துட்டானுங்க. அது பரவாயில்லைங்க, அவங்க எப்படியும் டாட்டன் தோத்துருவானுங்க ஃபைனல்ல, அதை விட்டுருங்க. இந்த நம்பிக்கையில தான் நானும் மறைமுகமா உட்காந்துருக்கேன், எப்ப அடி வாங்க போறோமோ அவங்கள்ட்ட. ஆனா பாருங்களேன், எவ்வளவு கேவலமான சீசன் இருந்தாலும் யூரோப்பா லீகோட முடிச்சாங்கன்னு வைங்க. என்னத்தை நம்ம கலாய்க்கிறது, எவ்வளவு கேவலமா ஆடி எப்படா யூரோப்பா லீகோட முடிப்பீங்க அநியாயத்துக்கு. அதாவது யூரோப்பா லீக் குவாலிஃபை ஆனதே FA கப் வின் பண்ணனாலதான். அதுலயும் சுத்தமா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அதுல வின் பண்ணி யூரோப்பா லீக் வந்தாங்க. இப்ப சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிறதே யூரோப்பா லீக் வின் பண்ணிட்டு போய் குவாலிஃபை ஆனான்னு வைங்க. இதெல்லாம் யுனைடெடுக்கு மட்டும்தான் நடக்க, வேற எந்த கிளப்புக்கும் நடக்காது. நினைக்கிறேன் மிராக்கிள் நடக்க போகுது பாருங்க. அவனுங்களே முக்குன்னு முக்கி அந்த டீமையும் ஒரு கோலை வேற விட்டு விட்டானுங்க. அவனுங்க 3-1, இவனுங்க 3-0. அதுவும் 10. அதாவது என்ன கூத்து கேளுங்க, யுனைடெட் have played round of 16, quarter final, now semi final, always with 10 men as the opposition. எப்படி இது எல்லாமே லக். இந்த மாதிரி லக்கெல்லாம் வச்சுக்கிட்டு we luckily won the Premier League தான். வாய் கூசாம. அதுவும் அந்த கேம்ல நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நான் பார்க்கல. அப்படியே யூரோப்பா லீக் எல்லாம் நான் பாக்குறது இல்ல, நமக்கு பாக்குறது இல்ல. அவ்வளவுதான். கரெக்ட். அத மைனர் காம்படிஷன் நானும் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன் அந்த கேமுக்காக. மெக்வயர் அப்படியே WWE ஸ்மாக் பண்றான். லாஸ்ட் மேன் சேலஞ்ச் ஃபவுல் கூட ஊதல. ஃபவுல், எல்லோ கார்டு, ரெட் கார்டு அதெல்லாம் அடுத்தது, ஃபவுலே ஊதல. ஆமா, வேற லெவல்ரா அப்படின்னு இருந்துச்சு எனக்குலாம் பார்க்கும்போது. மெக்வயர்லாம் நீங்க வந்து அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இஸ் நாட் ஹாரி மெக்வயர், இஸ் ஹாரி மெக்வயரடோனா. மெக்வயரடோனா இல்ல, ஹாரி டீனியோவா. அதாவது மேட்ச் முடிச்ச இன்டர்வியூலே கேக்குறாங்க, உங்களை ஹாரி டீனியோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து அவன் தான் ஃபுட் ஒர்க் எல்லாம் பண்ணி கிராஸ் பண்ணுவான். அவன் வந்து நோ பீப்புள் ஹேவ் சோ மெனி நிக்நேம்ஸ் ஃபார் மீ அவன் குதிக்கிறான். அடா பாவி, 6 மாசத்துக்கு முன்னாடி அவனை கழுவி ஊத்திட்டு இருந்தானுங்க இதே ஃபேன் பேஸ். அப்படியே மாறிட்டானுங்க. நீ வாயிலிஸ்ட் போறியாடா, எப்படா உன்னால முடியுதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, பட் எனிவே இது வந்து செல்சி ப்ரீவியூ சொன்ன மாதிரி. ஆமா, இது லிவர்பூல் ஃபுட்பால் சேனல், அதையும் நீ சொல்லிருங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அதை பத்தி ஒண்ணும் பேசல. ஆமா, நம்ம வேற அதையும் சொல்லிடணும் ஃபர்ஸ்ட். லிவர்பூல் ஃபுட்பால் சேனல், காப் கருத்து. பட் அதான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
டைட்டில் ஜெயிச்சதுக்காக வச்சு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன வாட்டி வந்து டாட்னம் கேமுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் பண்ண எபிசோட்லயும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இன்னும் சீசன் டார்கெட்டுக்கு வெறும் 26 பேர் வந்தா போறோம். அதாவது இந்த இந்த நான் என்ன சொல்றேன், முன்னாடி எல்லாம் நான் கேட்பேன், காலேஜுக்கு போனா போஸ்டர் ஓட்டுங்க, கல்யாணத்துல எல்லாம் போய் சொல்லுங்க, அதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல இல்ல எல்லாம் ஒட்டிட்டாங்க. அதெல்லாம் கீழே ஒருத்தர் சொல்லிட்டாரு, ப்ரோ 39 ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், இதுக்கு மேல முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. நான் சொல்லிட்டேன், தெய்வத்துக்கு சமம் என்னன்னு பார்த்தா உங்களை நான் சொல்லிட்டேன், கமெண்ட்ல ரிப்ளையும் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தரும் சொல்லிட்டாரு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் அண்ணன், என் தங்கச்சின்னு எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ, இதுக்கு மேல எங்க வீட்டுல போனே இல்லைன்ட்டு. இதுக்கு மேல என்ன பண்றது, அவங்க எல்லாம் பாவம், ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இல்ல அது கரெக்ட், ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஆனா இன்னமும் எஃபர்ட் வேணும். அவர் என்ன இதுக்கு மேல பக்கத்து வீட்டுல போய் போன திருடிட்டு வந்துதாங்க பண்ணி கொண்டே திருப்பி வைக்கணும். அந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. கேஸ் போட்டுருவாங்க, யாருன்னு கேட்டா நம்மள இழுத்து விட்டுருவாங்க. இவங்க டிவி வீடியோல சொன்னாங்க, அதுக்காக அவன் போய் பண்ணா அப்ப நம்ம பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டுருவாங்க. கம்மன் இருக்கு நீங்க. அது சரி, ஆமா, இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ். எனக்கு வந்து எல்லாம் காதுல என்ன கேக்குதுன்னா எக்ஸ்கியூசஸ் தான் கேக்குது. அப்பப்ப சும்மா அந்த ஆர்என்எஸ் அது இதுன்னு சொல்லி ஏத்தி விட்டனால ஃபுட்பால் மேனேஜர் மாதிரியே பேச வேண்டியது. இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் அது இதுன்னு. நான் சிம்பிளா ஒரே ஒரு லைன் தாங்க சொல்லுவேன், செய்யறவன் சொல்ல மாட்டான், சொல்றவன் செய்ய மாட்டான். ரைட் ரைட், மக்களே கேட்டுட்டீங்க, நீங்க அது பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். பட் இந்த அதான் சொன்ன மாதிரி இந்த சீசன் டார்கெட் 2000 அதனால சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முக்கியமா அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் அப்பதான் வரும். நிறைய பேர் இந்த லிவர்பூல் செல்சி கேமுக்கு முன்னாடி எவ்வளோ பேச வேண்டியிருக்கு. பட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர்ஸை பற்றி போடுங்க அது இதுன்னு. டிரான்ஸ்ஃபர்ஸ் எபிசோட் மட்டும் இல்லை, அதை தவிர இந்த ஆஃப் சீசன், அதாவது இந்த நம்ம சீசன் ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் 23 2025, அதாவது 25-26 சீசன் ஆரம்பிக்கிறது. இந்த சீசன் முடியறதுலேருந்து அந்த ஆகஸ்ட் 23 வரைக்கும் ஒரு 10-11 எபிசோடு வச்சுருக்கோம். நாங்கள் லைனாக பிளான் பண்ணியிருக்கோம், வரும். ஸோ உங்களுக்கு வாரம் ஆஃப் சீசனில் கண்டென்ட் வரும். அதில் டிரான்ஸ்ஃபர்ஸ் எபிசோடும் ஃபுல்லாக ஸ்பெஷலாக இதை பற்றி மட்டும்தான் பேசுவோம் அந்த எபிசோடில். ஸோ அதுவும் வரும். பட் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு தெரியும், ஏன்னா இன்னைக்கு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு, நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் இது பண்ணியிருப்பீங்க. அத்லெட்டிக்கில் ஜேம்ஸ் பியர்ஸ் வந்து பெருசாக எழுதியிருக்காரு டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி. ஸோ அதனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க அப்படின்னு தெரியும். பட் அந்த எபிசோடு வருது, இந்த சீசன் முடியட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதோட வருவோம் செல்சி கேமுக்கு. நம்ம போன எபிசோடில் சொன்னோம், இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், இந்த இது வரைக்கும் ஆடாதவங்க. மெயினாக பிராட்லி பற்றி பேசும்போது சொன்னோம். பட் ஸ்லாட்டும் அதே ஒரு நினைப்பில் தான் இருக்கார் போல இருக்கு. அவரும் சொல்லியிருக்காரு லாட் ஆஃப் சேஞ்சஸ் வில் பி மேட். அதாவது அவர் என்ன சொன்னார், நெக்ஸ்ட் சீசன் வந்து இப்போலேருந்தே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைன் ஆஃப் திங்கிங் தான் அவரும் ஃபாலோ பண்றாரு. நம்ம பாட்காஸ்ட் மிலிட்டரி ரெஜிம்ல இருக்காரு எங்க ஆளு. அதாவது நம்மலாம் எத்தனை நாள் நினைச்சிருப்போம், டே கிளாப்பு அவங்கள மாதிரி பண்ணுப்பா, அவங்க எல்லாம் பாரு எவ்வளவு போக்கஸ்டா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, நீ என்னப்பா ஒரே சிஸ்டம் வச்சு ஓட்டிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற, ஓகே. ஆனா அவங்கள மாதிரி நம்ம எப்பப்பா ஆகுறது நம்ம கிளாப்ட்டு கேட்டது ஸ்லாட்டுக்கு கேட்டுருச்சு. இவங்க எல்லாம் கதறாங்க, நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு இப்போவே ஜெனரல் ரெஜிம் ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு மனுஷன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துகிட்டு அடிச்சு விடுறாரு. நாங்க வந்து ஃபுல் லைன் அப்ப வந்து மாத்த மாதிரி தெரியல, ஆனா நிறைய சேஞ்சஸ் நான் உள்ள கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். இந்த எலியட்டை வந்துட்டு இன்ஜுரி முடிச்சுட்டு வந்தோடனே பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நான் அவன்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்னால தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலியத்துக்கு நிறைய மினிட்ஸே கிடைக்குது. நான் உட்காந்து பேசினேன் அவன் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி, அப்புறம் அவன் இம்ப்ரூவ் பண்ணாதான் நிறைய டைம் நானே கொடுக்குறேன் அவனுக்கு, அப்படி இப்படின்னு போட்டு தள்ளுறாரு எல்லாத்தையும். ஏய் தம்பி எல்லாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஸ்லாட்னால. பூராதி ஆப்போசிஷனையே அனலைஸ் பண்ணி இவரே சொல்லிட்டு வர்றாரு, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால வந்து ஐ திங்க் திஸ் கேம் யாரெல்லாம் ஆடுவான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் வி மைட் சி லிட்டில் மோர் ஆஃப் கியேசா ப்ராபப்ளி. இல்லை கியேசாவை மூவ் ஆன் பண்ணுமா சம்மர்லங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங்காக அந்த 5 இது வரைக்கும். ஏன்னா இன்னும் கியேசா 4 அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருக்கான் நம்ம பிரீமியர் லீக், இன்னொரு அப்பியரன்ஸ் வேற வேணும். இல்லை ஐ திங்க் மெடலுக்கு இல்லைங்க. ஐ திங்க் ஆல்ரெடி வந்து இன்னைக்கு ஐ மீன் ஜேம்ஸ் பியர்ஸ் ஆர்டிக்கல் இப்போ தான் கொஞ்சம் சொன்னேன். பட் ஐ திங்க் அதுலேருந்தே தெரியுது மேபி ஒரு ஸ்லைட் ஐடியா இருக்குது யார் யாரெல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எலியட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க டெஃபினட்டாக ஃபீல் லைக் ஹி வில் பிளே. ஏன்னா வந்து அந்த ஆர்டிக்கல்லையும் சரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் ஸ்லாட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஹி ஹஸ் பிளேட் வெரி வெல் ட்ரைனிங்கில். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இப்போ ஆல்ரெடி ஐ டென்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் அ செட்டில் ஸ்குவாடுங்கிற டைப்பில் அந்த ஒரு ரீசனிங்காக தான் எலியட் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஸோ எலியட் ஆடுவான்னு தோணுது. ஸ்லாட் ட்ரஸ்ட்ஸ் எண்டோவா டு ஃபினிஷ் ஆஃப் கேம்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க என்ன போட்டிருக்காங்க இன்னைக்கு ஆர்டிக்கலில்,
we are not looking to sell Endo அப்படின்னு. ஸோ ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி இல்லை, பட் எதுக்கு சொல்ல வரேன், எண்டோ வந்து அவ்வளோ ரிகார்ட்ஸ் அஸ் அ மாடல் ஃபார் பெஞ்ச் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஆட்டிடியூடு விச் நமக்கே தெரியும், அஸ் ஃபேன்ஸ் நமக்கே தெரியும், கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, இட் ஜஸ்ட் கம்ஸ், ட்ரெயின்ஸ், பிளேஸ், 10 நிமிஷம் கொடுத்தா 10 நிமிஷம், 20 நிமிஷம் கொடுத்தா 20 நிமிஷம் ஆடிட்டு he goes back. ஸோ எண்டோ வந்து ஐ ஃபீல் லைக் வில் கெட் மோர் மினிட்ஸ். பட் மெயினாக சொன்ன மாதிரி லாஸ்ட் எபிசோட்ல பிராட்லிக்கு ரைட் பேக்ல ஆரம்பிப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா this is ஆரம்பிப்பான்னு எனக்கு தோணலீங்க. I thought he said he's not fit enough to start yet அப்படிங்க. சரி, அது I think he'll come on. அது தெரியாது எனக்கு. பட் ஒருவேளை அதான் ஃபிட்டா இல்லைன்னா he'll come on, ஃபிட்டா இருந்தா I feel like he will start. ஏன்னா this in the period of games வந்து it is massive for Bradley. ஃபிட்னஸ் வைஸும் சரி, அவனோட எபிலிட்டி வைஸும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அவனுக்கு. எனக்கு ஃபிட்னஸ் நீங்க சொல்றது கரெக்டா. ஐ திங்க் எபிலிட்டிங்க. ஐ திங்க் we have to see ஒரு 5 games ஒரு ஸ்ட்ரெச்ல ஆடினானா வாட் டஸ் ஹி பிரிங் டு த டேபிள். நம்ம வந்து மெயினானே ஒரு ரைட் பேக் வாங்கணுமா, இல்லை இப்போ அது ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் இன்னும் மற்ற இடத்துல இருக்குது. ஏன்னா லுக்கிங் அட் த டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்குன்னு பார்த்தா we are targeting more of center backs. ஐ திங்க் இவங்க என்ன டார்கெட் பண்றாங்கன்னா, ஓகே நம்ம வந்து இந்த குவான்சாவையோ இல்லை கோமஸையோ ரைட் பேக்காக கொண்டுட்டு போயிட்டோம்னா கூட நம்ம பிராட்லி மெயினா வச்சு விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நீ சொன்ன மாதிரி இந்த 5 கேம் தேவை. மீதி 4 கேம், இந்த 4 கேம்ல எப்படி பண்றான் அவன், ஸ்டார்டரா இருந்தா எப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா என்னமோ வார் செஸ்ட் இருக்குது, பொட்டி பொட்டியா பணம் இருக்குது, ட்ரங்க் பொட்டி திறந்தாலே பணம் வலிஞ்சுக்கிட்டு வெளியே விழுவுதுலாம் பேசுறானுங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் ஜூன் 1ஆம் தேதி காணாம போயிடணும். வெட்டிக்குள்ள திறந்து பார்த்தா வேற 2 செங்கல் தான் இருக்கும். இன்னைக்கு ஆர்டிக்கல் ஆக்சுவலா அவங்க டைரக்டா சொல்லலை எவ்வளவு பணம் இருக்கு என்ன ஏதுன்னு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இன்டைரக்டா ஒரு லைன் ஒன்று இருக்கு. என்னன்னா ஈசாக் வந்து நியூ காசல் வந்து 150 மில்லியன் கேக்குறாங்க, லிவர்பூல் ஆர் வெரி அன்லைக்லி டு மீட் தட் வேல்யூ. அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டைப்ல ஒரு லைன் ஒன்று போட்டிருக்கான். ரைட், அதான் மெதுவா இப்படிதான் மெதுவா ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, நம்ம வந்து யாரையுமே விற்க முடியல, அதனால காசு வரல, அதனால இனிமேல் நம்ம யாரும் வாங்க முடியாது, இன்னொரு ஓலை விடுவானுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. பட் அதெல்லாம் இதெல்லாம் அந்த எபிசோடுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி வைப்போம். பட் அதான் ஐ திங்க் மெயினா வந்து ஸ்டார்டிங் ரைட் பேக் அவசியமா வேணுமா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கான ஒரு 4 கேமா வந்து பிராட்லி இந்த கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் டு சி இஃப் குவான்சா ஆர் கோமெஸ் கேன் டேக் அப் தட் ரைட் பேக் ஸ்பாட். ஏன்னா கொனாட்டேக்கு நியூ டீல் வேணுங்கிறது லிவர்பூல்ல வேணுமா, கொனாட்டே தான் சைன் பண்ணலையாம் இன்னும். கோயிங் பை த ரூமர்ஸ் தேவ் பீன் ஆஃபர்ட் பட் இஸ் நாட் yet taken it அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுகள் எல்லாமும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா we need one proper center back. ஏன்னா இந்த சீசன் we massively என்ன சொல்றது, we've been unharmed by injuries, especially கொனாட்டே. இது இந்த சீசன் தான் மேக்ஸிமம் ஆடி இருக்கான் பையன். அது அடுத்த சீசன் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா வந்து 2வது மேட்ச்லேயே படுப்பான், அது எனக்கு சந்தேகமே கிடையாது அது நடக்கும். அதனால வந்து என்னால் அவனையெல்லாம் நம்ப முடியாது. we need one center back. So I think அதான் இந்த starting off with Bradleyனால we have to see ability wise can he do it. I mean we shouldn't expect him to be டே நீ ஏன்டா ட்ரெண்ட் மாதிரி பண்ண மாட்டீங்க, நீ ஏன்டா ட்ரெண்ட் மாதிரி கிராஸ் பண்ண மாட்டீங்க, நீ ஏன்டா அவனை மாதிரி பாஸ் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. we should make sure அந்த ட்ரெண்டோட ரோல் மற்றவங்களாம் டீம்ல எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பிராட்லியே நம்ம ப்ராப்பரா ரைட் பேக்காவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆச்சு ஸ்லாட் கொடுக்குறானாங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை அதுதாங்க இன்னொன்று எனக்கு என்ன பயம்னா, ஐ மீன் ஸ்லாட் வந்து இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டார். பட் அஸ் ஃபேன்ஸ் வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் ஒரு ட்ரெண்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ட்ரெண்ட் மாதிரியான பிளே வந்து பிராட்லிட்டு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா தேர் 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரைட் பேக்ஸ் அந்த விஷயத்தில். அண்ட் அது வந்து எதிர்பார்த்து அவன் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஃபேன்ஸால் அவன் மேலே ப்ரெஷர் வந்துருமோ, அதுலேயே அவன் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க மாட்டான்னு எனக்கு ஒரு ஸ்லைட் ஃபீலிங் இருக்குது. I think it's on the manager to tell it to openly on the press conference leo. Like he wouldn't come and just say don't expect Bradley to be Trent. I think he'll rather say Bradley is different to Trent. நீ சொன்ன மாதிரி is different to Trent. அவனை நாங்க வேற வழியில யூஸ் பண்ண போறோம். நான் ஓப்பனாவே அதாவது எல்லாருக்குமே தெரியும் Trent is the one of the best right backs வேர்ல்டுல. ஸோ நான் மேனேஜர் இருந்தால் ஓப்பனாகவே சொல்லிடலாம், லைக் இந்த மாதிரி வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிராட்லி டு பி ட்ரெண்ட். பிராட்லி நீங்கள் சொன்ன மாதிரி பிராட்லி இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேயர், அதுவும் சொல்லணும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. பிராட்லி இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேயர். ஸோ ட்ரெண்ட் பண்ணதை இவன் பண்ணுவான்னு எதிர்பார்க்காதீங்க. பிராட்லி ஹேஸ் இஸ் ஓன் குவாலிட்டிஸ் விச் ஹி வில். எக்ஸாக்ட்லி ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இன் பிராட்லி, ஹி வில் பி பிராட்லி அப்படின்னு மேனேஜர் சொல்லி முடிச்சாலே போதும். இல்லை எனக்கு அதுதான் அந்த ஃபேன்ஸ்ல இருந்து பிராட்லி மேல ப்ரெஷர் போகக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அ பிக் பீரியட் ஃபார் இந்த ஒரு 5 கேம் 4 கேம். ஸோ அது வந்து அவன் மேலே ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது.
தட் இஸ் த அதர் திங். அப்புறம் எலியட் வந்து எங்க ஆடுவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐ அப்சல்யூட்லி நோ, ஐ ஹேவ் நோ ஐடியாங்க. ஐ மீன் அவனை எங்க யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கூட நமக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஹில் பி யூஸ்ட் ஆன் த விங். இல்ல ஐ ஐ திங்க் திங்க் சாலா வில் தட்ஸ் ஸ்டார்ட், ஓவர். அதுவும் சொல்லிடுறேன். அதான் தம்பிக்கு இன்னும் 2 அசிஸ்ட் வேணும். அவன் அதை வாங்குற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். எப்படி இருந்தாலும் அவன் தூங்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனை ரெக்கார்ட் அவன் மீட் பண்ணல. அதுவும் இல்லாம 38 கேம் சீசனுக்கு ரெக்கார்ட் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஐ திங்க் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் டுகெதர் ஹி ஹாஸ் 46 ஒன்னுமோ. பட் இன் அ 42 கேம் சீசன் இட்ஸ் 47. ஸோ இன்னும் அவனுக்கு 1 வந்தா he matches the all time and 2 வந்தா he goes past everyone in the league ever. ஸோ தம்பி தூங்குறதா சப்ஸ்டியூஷனுக்கே வரமாட்டான். திரும்பி பார்த்து மறைப்பான், பிச்சு போடுவான், பிச்சு என்னை எடுத்தீங்கன்னா வெளியே அப்படின்னு சொல்லி. அவன் சப்ஸ்டியூட்டா கூட வெளியே வர மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எலியட் வந்து மோஸ்டா அந்த ரைட் சைட் ஆஃப் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் சோபஸ்லைட் தான் உட்கார வைப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் he will put them on. I just hope ஃபீல் கூட இல்லை, ஏன்னா we have nothing to lose here. நீ எலியட்டை வந்துட்டு கிராவன்பர்ச்க்கு பிவட்டா ஆட வச்சுட்டு மெக்காலிஸ்டர் மோரா நம்பர் 10 இந்த 4 கேமை யூஸ் பண்ணோம்னா எப்படி நல்லா உள்ள த்ரூ பால்ஸ் போடுறான். அவங்க ஃபினிஷ் பண்றாங்களோ இல்லையோ தட்ஸ் நாட் நன் ஆஃப் மை கன்சர்ன். அவன் அந்த ரோல் அவனால விளையாட முடியுதா மெக்காலிஸ்டர்னால? தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு see. அவனை கொண்டு போய் ஃப்ரண்ட் மென்னுக்கு பின்னாடி நிக்க வச்சா இஸ் he கிரியேட்டிங் ஃபார் த ஃப்ரண்ட் மென். அவனுக்கு எடுக்கிறானுங்க இல்லையா அவன் பிரச்சனை. ஆனா அந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் அந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணித்து, ஐ மீன் அது மட்டும் இல்ல, சாலா வந்து அந்த டைட்டில் ஜெயிச்ச அப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தான் இந்த மாதிரி வந்து ஸ்லாட்டை பத்தி. பட் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி வந்து இந்த சீசன் வந்து ஐ செட் டு ஸ்லாட், நீ என்ன டிஃபென்சிவ் ஒர்க் மட்டும் பண்ண சொல்லாத, ஐ வில் கிவ் யூ த இதுன்னு. அவன் அந்த டிஃபென்சிவ் ஒர்க் பண்ணாததுக்கு வந்து ஐ திங்க் சோபோஸ்லா இஸ் மேசிவ்ங்க. ஏன்னா அது வந்து மெக்காலிஸ்டர்ட்ட கொடுத்தோம்னா எனக்கு என்ன பயம்னா, மெக்காலிஸ்டர் இருக்கிற அந்த அட்டாக்கிங் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். இப்போ சோபோஸ்லாக்கு எப்படி கம்மியாயிருக்கோ அதே மாதிரி மெக்காலிஸ்டர் ஆகும். அண்ட் ஐ திங்க் ஐ வுட் ராதர் சோபோஸ்லாயோட ப்ரொடக்ஷன் கம்மியானா பரவாயில்ல, ஏன்னா அவன்கிட்ட என்ஜின் இருக்கு. வேற மெக்காலிஸ்டர்ட்ட வந்து அவன்கிட்ட என்ஜின் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து மெக்காலிஸ்டர் வந்து இஸ் சோ இன்ஃப்ளூயன்ஷியல் ஃப்ரம் அந்த டபுள் பிவட். அவ்வளோ சோபோஸ்லாயால அதை பண்ண முடியாது அங்கேருந்து. எனக்கு என்னன்னா, இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் சீசன் ஐ ஜஸ்ட் ஃபீல் பிராட்லி வில் பி a more right back. I just feel that is how he will be profiled to be. ஏன்னா நம்ம I think we'll get Karkasங்க. I mean I don't know, but I think 99% we've got Karkas. கெட்டலாம் இல்லை, we've gotten Karkasங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. So I think we'll flip the system. So Bradley will stay like how Robertson stays. And Karkas அந்த பக்கத்துல இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு I think that will happen. And ட்ரெண்ட் எப்படி வந்து சாலாவை பண்ணிட்டு இருந்தானோ ஐ திங்க் சோபஸ்லை வில் பி டூயிங் தட் டு சாலா நெக்ஸ்ட் சீசன். அந்த டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம்லயே பாஸ் பண்றது, இல்ல ட்ரையாங்கிள் போட்டு ஓடுறது தெரியலங்க எனக்கு. ஐ ஸ்டில் திங்க் we have seen the best of Salah in the defensive work. So I don't think even Bradley வந்தா கூட I think Szoboszlai வந்து அந்த ரோல்ல இருந்து எடுப்பான்னு எனக்கு தோணல. even if Bradley இல்ல நான் சொல்றது ரோல்ல இருந்து எடுக்க சொல்ல நானு. he will be on the same position. ரோல் தான் மாறுங்கிற. நீ சொன்ன மாதிரி அவன் டிஃபெண்ட் பண்றதுக்கு பதிலா பிராட்லிவே வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு he will be linking up more with சாலான்னு சொல்றேன். இல்ல அதுதான், ஏன்னா அதுதான் நான் நடக்காதுங்கிறேன். ஏன்னா சாலா வந்து he will be left on his own. ஓகேவா, நீ அட்டாக் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு 2 பேர் எப்படியும் கவர் பண்ண. அந்த சைடு என்ன குட் திங்னா கேக்போ கம்ஸ் பேக், டியாஸும் ட்ராக்ஸ் பேக். ஸோ 2 பேருமே அது பண்ணுவானுங்க. ஸோ அந்த சைடு உனக்கு அவ்வளோ மிட்ஃபீல்டு ஹெல்ப் தேவையில்லை. Whereas இங்க வந்து you need that midfield help Szoboszlai. ஏன்னா சாலாவை வந்து you have said, இப்போ ஓப்பனாவே தெரியுது பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அந்த இன்டர்வியூல சாலா சொல்லிட்டா. ஸோ ஓப்பனாவே தெரியுது நீ டிஃபெண்டிங் பண்ணாதுன்னு ஸ்லாட்டே சொல்லியிருக்காரு. which means he is not going to come back very often. So அந்த 2வது பிளேயர் வந்து has to be Szoboszlai அங்க. அதனால ஐ மீன் கரெக்ட். we'll have to wait and see. நம்ம வந்து Szoboszlai பத்தி கேட்டோம் போன எபிசோடு, என்னடா கொண்டு வர டீமுக்குன்னு. அண்ட் பட் we also said அவன் இந்த இன்ஜின் நிறைய கொண்டு வரான் டீமுக்குன்னு சொல்லியும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் யூ நீட், என்ன சொல்றது, இப்போ இந்த விஷயம் வந்து யூ நீட் இல்லைங்க. ஐ மீன் ஃபார் சாலா டு கம் அவுட் அண்ட் சே என்னைய டிஃபென்ஸ் கூப்பிடாத, ஆனா நான் அவனை அட்டாக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி செஞ்சான். லைக் 46 ஜிஏங்கிறது வந்து இட்ஸ் லைக் மெஸ்ஸி வந்து பார்சலோனா டிஃபெண்டிங் பண்ணலாம் கூப்பிடுறது இல்லை. அங்கேயே நடந்துகிட்டே இருறா, பால் வந்தா எனக்கு நீ போய் நீ உன்னை நம்பித்தான் அங்கே இருக்கும், எனக்கு நீ கோல் போட்டு கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லெவல் வந்து சாலா ஷோ இந்த சீசன்.
உடனே சும்மா ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா ஒழுங்கா விளையாடல அப்படின்னா ஓகே, அவன் தான் அப்பவே டைட்டில் வாங்கி கொடுத்தானே. அதுக்கப்புறம் என்னத்த 1.5 மாசமா விளையாண்டானா விளையாடலினா என்ன, அதான் ஃபர்ஸ்ட் 3/4 ஆஃப் த சீசனுக்கு டைட்டில் வாங்கி கொடுத்துட்டான். அப்பவே 13 பாயிண்ட் லீடு. லாஸ்ட் 1.5 மாசம் நாங்க அங்க 2 மாடை விட்டு மேய்க்க விட்டாக்கும் டைட்டில் ஜெயிச்சிருப்போம்டா. அதுக்கப்புறம் சாலா ஆடினா ஆடலினா எங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி திஸ் பிராட்லி திங் இஸ் ஹியூஜுங்க. அந்த டீம் செட்டப்புக்கே நெக்ஸ்ட் சீசன் வந்து இவன் ஆடுவானா ஆடமாட்டானா, புது பிளேயர் வேணுமா இல்ல இவனை வச்சே ரோல் மாத்தலாமா, ஜஸ்ட் இஸ் டூ மச் அன்சர்டனிட்டி ஆன் பிராட்லி நெக்ஸ்ட் சீசன். பார்ப்போம். அண்ட் இன்னொன்னு இப்போ ஒருவேளை ஐ மீன் நெக்ஸ்ட் சீசன் அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். பட் பிராட்லி வந்து ஒருவேளை பர்ஃபார்ம் பண்ணலன்னா will he be sold or will Kwanzaa be sold? ஆனா ஸ்லாட் இஸ் நாட் கீன் ஆன் செல்லிங் Kwanzaa அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா he has improved a lot அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இருக்கு. பட் ஐ மீன் தெரியல, பார்ப்போம். லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்ட் இந்த ஒரு 4 கேம்ல பிராட்லி ரைட் பேக் வச்சு. அப்புறம் எண்டோ பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஐ ஃபீல் லைக் வந்து இந்த ஒரு 4 கேமாச்சும் வந்து அவனை ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். ஐ மீன் ஒன்னு கிராவன்பர்ச்சுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ரெண்டாவது ஐ திங்க் எண்டோ வந்து ஹஸ் பின் அ மாடல் ப்ரொஃபஷனல். உங்களுக்கு ரெக்கார்டிங்க்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், ஹஸ் பின் அ மாடல் ப்ரொஃபஷனல். ஸோ அதுக்காகவே வந்து he deserves those 4 or 5 ஸ்டார்ட்ஸ் அவனுக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. செல்சிட்டா அவன் நடந்து போகணும். காட் ஆஃப் ஆனர் வாங்கி எண்டோ நடந்து போகணும். லாவியாவும் கைசேடோவும் இப்படி கையை தட்டானும். அதைத்தான் நான் பார்க்கணும். வேறெல்லாம் எனக்கு நீ வந்து ஸ்டிங்கர் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணிக்க, ஐ டோன்ட் கேர் மேன். 4 ஓன் கோல் போடு, நானே கை தட்டுறேன், எனக்கு கவலையே கிடையாது. ஆனா அவனுங்க கையை தட்டணும். நீ நடந்து ராஜா மாதிரி உள்ள வரும்போது அவனுங்க கையை தட்டணும். ஏன்னா என்ன தனாவட்டில் போனானுங்க, அங்கதான் போவோம், எங்களுக்கு செல்சி தான் எல்லா கிரவுண்டு வரைக்கும் பண்ணியிருக்கானுங்க, ஆச்சா போச்சானு போனானுங்கல்ல, கிடக்கட்டும். டாப் 4க்கு முக்குன்னு முக்கட்டும், கிடைக்க கூடாது. அப்போ முக்கணும், முக்கிட்டு மறுபடியும் யூரோப்பா லீக் தான் போகும். இந்த இதான் எட்டி பார்க்க கூடாது. டாப் 4 வேணும், சாம்பியன்ஸ் லீக் வேணும், அது இதெல்லாம் எட்டி பார்க்க கூடாது. அப்படி முக்கிட்டு நீ வந்து யூரோப்பா லீக் போனாதான் உனக்கு புத்தி வரும். என்ன பேச்சு, அது இது பண்ண முடியாது, அது ஜாயின் பண்ண முடியாது, அவ்வளவு பணம் கொடுத்தோம். டேய் எஃப்எச்சிட்டு அவ்வளவு பணம் இருக்குன்னே உன்னாலதானே எங்களுக்கு தெரியும். உனக்கா அவ்வளவு பணத்தை செலவு பண்ணானுங்களா, நீ உனக்கு இருக்குன்னே தெரியும், அத கூட வேணாம்னு சொல்லிட்டியடா பாவி. அப்புறம் அந்த காசையே காணான்ட்டானுங்கடா. அந்த பணத்தை இப்ப காணா இல்ல, பணமே இல்லைன்ட்டானுடா அநியாயத்துக்கு. உனக்கு ஒருத்த பிளேயர் வச்சா பணத்தையே வெளியிட்டு வந்தானுங்க, இப்ப அதுவும் இல்லைன்ட்டான். இல்ல ஆனா நான் லாவியா கூட தப்பு சொல்ல மாட்டேங்க, அவன் பரவாயில்ல, அது ஏதோ போட்டோம். அது என்ன நம்ம சொதப்பு, ஐயா அதெல்லாம் டாஜ் புல்லட். அவன் வந்திருந்தா தான் நேவிகேட்டாவோட மோசமா இருந்திருக்கும். இல்ல அது டாஜ்டு புல்லட், அது ஓகே, அது அவனை கூட. ஆனா நான் தப்பு சொல்ல மாட்டேங்க, நம்ம சொதப்புனதுல தான் அவன் போனான். கைசேடோ தானுங்க 120 மில்லியனா என்னது இது ஒரு டிஃபென்ஸ். 110 கொடுத்தா பிரைட்டனுக்கு. பிரைட்டன்காரன் அவன் அமெக்ஸ் ஸ்டேடியமுக்கு வெளியிலேயே ஜான் ஹென்ரிக்கு ஸ்டாச்சு ரெடி பண்ணிட்டான். அந்த 110 மில்லியன்ல வந்து 2 மில்லியன் செலவு பண்ணிட்டேன் நானு, ரெடி ஆயிடுச்சுடா ஓகே மட்டும் சொல்றாங்க. அப்பவும் சொல்லி எதுக்கு இருக்கு பையன் அநியாயத்துக்கு. அந்த பால் ப்ளூம்னு நினைக்கிற அவங்க ஓனர், அவன் கதறான், நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம் லிவர்பூல்ட்டேன்னு. இந்த கிறுக்கு பையன் எங்க அம்மா விட எங்க அம்மா தேல்ச்சாட்டையை தான் போட்டுருந்தான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பழைய லம்போர்கினி கார் மாதிரி ஒரு பழைய டப்பா வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அங்க ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு போட்டோஷாப் பண்ணிட்டு அடோபி போட்டோஷாப் வச்சு ஒரு போட்டோ போட்டுக்கிட்டு hey look at me 10 years back man I'm always a Chelsea fan அப்படிங்கிறேன். அதை வச்சு 2 ரீல போட்டுவிட்டு அவனுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா முக்கிட்டு இருக்காங்க. பட் இல்ல செல்சி பத்தி பேசுவோம். என்ன ஆச்சு அவங்களுக்கு, ரொம்ப ஏர்லி சீசன்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோ டைட்டில் சேலஞ்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல செகண்ட் எல்லாம் இருந்தானுங்க நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் அவனுங்க சொல்லல, நம்ம தான் ஏத்தி விட்டோம். அவனுங்க ஒண்ணுமே சொல்லல, நம்ம தான் ஏத்துனது. செல்சி டைட்டில் அப்போ அவனே மேனேஜர் ஓப்பனா வந்து டேய் நாங்க இல்லடா, நாங்க டைட்டில் ரேசிங் இல்லடா அப்படின்னா அவன் கம்பெனி தான் இருந்தான். ஏத்தி விட்டது பூரா நம்ம ஆர்சனல், யுனைடெட், சிட்டி, அவன் கம்பெனி தான் இருந்தான் செகண்ட்ல. நம்ம தான் செல்சி டைட்டிலுக்கு போறாங்க அப்படின்னு. இல்ல இப்பதான் ஞாபகம் வந்தது, நீங்க அதை சொன்னீங்க தெரியுமா. அவன் சொன்ன, மேனேஜர் சொன்னா, நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி இல்ல. அதுக்கும் பண்டிட் என்ன தெரியுமா சொன்னானுங்க, மேனேஜர் இஸ் சப்போஸ்ட் டு சே பப்ளிக்கா வந்து அப்படினா சொல்லானுங்க. 4 பேர் நீங்க தரமா சொல்லிருப்பானுங்க, இன்னும் மீதி 4 பேர் அது எப்படி மேனேஜர் அப்படி சொல்லலாம்? அதாவது பிளேயர்ஸ்க்கே பூஸ்ட் கம்மியாகும் இல்ல, நீ எப்பறா நீ வந்து டைட்டிலுக்கு இல்ல நீ சொல்லலாம் அப்படின்னு 4 பேர் பேசினானுங்க.
மரஸ்கா யோசிச்சிருப்பான், ஏன்டா இப்படி போனாலும் அடிக்கிறீங்க, இப்படி போனாலும் அடிக்கிறீங்க, நான் என்னதான்டா பண்ணேன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அப்படின்னு. அதான் முடிவு பண்ணிட்டான், டேய் நாங்க இருந்ததுனால கேள்வி கேட்பீங்க, நாங்க இருக்கவே மாட்டேன்டா, நான் நேரா கீழே வரேன்டா அப்படின்னு. இப்ப என்னன்னா 5வது இருக்காங்க, விச் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ் அது. பட் 5வதுலயே இருப்பாங்களான்னு தெரியல. என்ன ஆச்சு ஆக்சுவலா செல்சியோட கேமுக்கு? என்ன நடுவுல இந்த ஜாக்சன் இன்ஜர் ஆனாங்க ஒரு 1.5 2 months. ஜாக்சன் அவுட். ஆமா அப்புறம் செல்சி ஃபேன்ஸ் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்க, ஜாக்சன்னா நல்லா லிங்க் அப் பண்றான், அவுட்புட் வருதோ இல்லையோ ஜாக்சன் நல்லா அந்த டீம் லிங்க் ஆகுது, அதனால தான் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா. அப்புறம் அவன் இன்ஜர் ஆனானா டப்புன்னு பார்த்தா நம்ம கோல் பாம்பர் பையன் 12 கேமா கோலே இல்லையாமா. என்ன ஆனானே தெரியல. சீசன் ஸ்டார்டிங்ல பயங்கரமா ஆரம்பிச்சான், அப்படி இப்படி ஆஹா ஓஹோ நானுங்க. இப்பன்னு பார்த்தா 12 கேமா கோல் இல்ல, என்ன ஆச்சுனே தெரியல. அவனுக்கு பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறான். மரஸ்காவன் சொல்லிட்டான், இட்ஸ் நத்திங் டு டூ வித் தி டீம், இட்ஸ் ஜஸ்ட் a mental issue for him and he will get over it அப்படின்னு. ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து he's been the Premier League player of the season until now எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனுக்கு. அப்புறம் படுத்தவன் தான் எந்திரிக்கவே இல்லையே, என்ன ஆச்சுனே தெரியலீங்க. லைக் everyone is massively underperforming. 9 draws 8 defeats இந்த சீசன்ல. ஏன்னா இதே 5th or 6th தான் பாச்சிட்டு முடிச்சான் இதே பாயிண்ட்ஸோட, அவனை சாக் பண்ணாங்க. இப்போ இதே மேனேஜர் இதே பாயிண்ட்ஸ்ல இதே இதோட முடிச்சா என்ன பண்ண போறானுங்க, சாம்பியன்ஸ் லீக் ஒரு வேளை குவாலிஃபை ஆகல. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஃபிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஈஸியா இருக்கு செல்சி கம்பேர் பண்ணும்போது. இல்ல இப்போ வந்து செல்சி அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ செல்சியோட நெக்ஸ்ட் ஃபியூ ஃபிக்ஸ்டர்ஸ் வந்து என்னது, நம்ம ஆடுறோம் இப்போ இந்த வீக்கெண்ட், அதுக்கப்புறம் நியூ காசல், மேன் யுனைடெட், அப்புறம் ஃபைனல் டே வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டே ஆடுறானுங்க. அவங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டே ஆடுறானுங்க. செம்ம 4 கஷ்டமான ஃபிக்சர் அவங்களுக்கு. ஐ மீன் யுனைடெட் கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் 3 out of 4 அது கஷ்டம். அண்ட் நாட்டிங்ஹாம்க்கு நாட்டிங்ஹாம்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஃபிக்சர்ஸ். கிறிஸ்டல் பேலஸ் ஆஃப் கோர்ஸ் நல்லா ஆடுறாங்க அவங்க. கிறிஸ்டல் பேலஸ் ஆட போறாங்க மண்டே நைட், அதுக்கப்புறம் லெஸ்டர், வெஸ்ட் ஹாம், அப்புறம் செல்சி ஃபைனல் டே. சோ கம்பேரிட்டிவ்லி இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆஸ்டன் வில்லாவும் 3 points தான் பிஹைண்ட் இருக்கானுங்க. சோ இல்ல அந்த டாப் சோ அதுவும் இருக்குது, பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஆஸ்டன் வில்லா போன கேம் தான் வந்து சிட்டி கூட கடைசியில போய் தோப்பானுங்களே, அது வரைக்கும் ஆஸ்டன் வில்லா 4 straight wins அவனுங்க. So it is not going to be easy. Nottingham Forest ரீசெண்டா பயங்கரமா ஃப்ளாப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 3 டிஃபீட்ஸ் அவங்களுக்கு. பட் லுக்கிங் அட் தேர் ஃபிக்சர்ஸ் அவங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் தோணுது. ஓகே நம்ம ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் செல்சி கூட, நம்மளுக்கு 3 ஃபிக்சர்ஸ் ஓகே, 4 கம்பேர் பண்ணும்போது 3 ஃபிக்சர்ஸ் நம்மளுக்கு ஈஸி தான். லாஸ்ட் டே செல்சி வரைக்கும் நம்ம போயிடலாம். 3 கேமை ஜெயிச்சோம்னா கூட செல்சி ஃப்ளாப் பண்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா நியூகாசில் அவங்களுக்கும் டாப் 4ல முடிக்கணும். செல்சி நியூகாசில் ஃபேஸ் பண்ணும், யுனைடெட் நம்ம அண்ட் தென் நாட்டிங்ஹாம். செல்சிக்கு வந்து எவ்ரி பாயிண்ட், நியூகாசில் 2 பாயிண்ட் தான் முன்னாடி இருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அதனால தான் அவங்களுக்கும் சேஃப்டி இல்லல்ல. சோ அதனால நியூகாசில் வந்து 2 பாயிண்ட் பின்னாடி முன்னாடி இருக்கானுங்க. ஆனா அவனுக்கு சிட்டிக்கு 2 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்கானுங்க வித் கேம் இன் ஹேண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நியூகாசில் வந்து இப்ப 5 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் ஆர்சனல், சேம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் பிளே. ஓகே, ஆர்சனல் இன்னும் நம்மளையும் ஆடணும், நியூகாசிலையும் ஆடணும். அண்ட் சவுத்தாம்ப்டன் அவே போறானுங்க. சவுத்தாம்ப்டன் அவங்களுக்கு ரொம்ப மோசமான கேம் ஆர்சனலுக்கு எப்பவுமே. லாஸ்ட் டே சவுத்தாம்ப்டன் அவேயா ஹோமான்னு தெரியல அவங்க ஆடுறது. அண்ட் இந்த வீக் போர்ன்மத் ஆடுறானுங்க ஆர்சனல். So Newcastle know they can even finish second if they play well. Newcastle பொறுத்தவரை இல்லங்க, அது அந்த டாப் அந்த செகண்ட்ல இருந்து ஒரு 7th வரைக்கும் அந்த ஆஸ்டன் வில்லா வரைக்கும் இட்ஸ் a very close race டாப் 5ல முடிக்கிறதுக்கு. இட்ஸ் மேட்டர் ஆஃப் 2 ரிசல்ட்ஸ். ஏதோ 2 ரிசல்ட்ஸ் இங்கிட்ட அங்கிட்டும் போச்சுன்னா ஏதோ ஒரு கிளப் 2 கிளப் மேல போய் 2 கிளப் கீழ வந்துரும். அந்த மாதிரி நெக் அண்ட் நெக்கா இருக்கீங்க. இன்னைக்கு தான் மேன் சிட்டி 1-0 தான் உல்ஸ் கூட ஜெயிச்சிருக்கானுங்க. அதுவும் வெரி க்ளோஸ் கேம். உல்ஸ் செம்மையா ஆனானுங்க அந்த கேம்ல. So I'm just saying செல்சிக்கு எவ்ரி கேம் இஸ் இம்பார்ட்டன்ட். இது இருந்து அவங்க மீதி 4 கேமுமே அதெல்லாம் நடுவுல வந்து கான்ஃபரன்ஸ் லீக் 4-1 ஜெயிச்சிட்டானுங்க ஃபர்ஸ்ட் லெக். பட் ஸ்டில் செகண்ட் லெக் கேம் வேற நடுவுல வருது, அதையும் போய் விளையாடிட்டு வரணும். அது ஹோம் கேம் நினைக்கிறேன், ஹோம் கேம் தான். ஸோ அதுலயும் அவங்க விளையாடணும், அதுவும் ஒன்று இருக்குது. So it is not going to be an easy finish for Chelsea season. ஆமா இல்ல, it's not going to be easy at all. I mean ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. லைக் அதாவது வந்து செல்சி ஃபேனா இருந்தா நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல இருந்து இப்போ என்ன நிலைமையில இருக்காங்கங்கிறது வந்து இட்ஸ் a very difficult thing to accept அவங்களுக்கு. ஏன்னா they were playing good football also. அதாவது வந்து இன்னும் சும்மா வந்து செகண்ட்ல இல்ல அவங்க. லைக் அவங்க நல்லாவும் ஆடிட்டு இருந்தாங்க. லைக்
மீன் ஐ டோன்ட் நோ. நீங்க சொன்ன மாதிரி கோல் பால்மர் வந்து பயங்கர ஃபார்மே இல்லை. இட்ஸ் பின் அ மேசிவ் இது. ஐ திங்க் அஃப்கோர்ஸ் இது சைட் டாபிக் இது, பட் இது மேபி சீசன் முடியும் போது பேசுவோமோ என்னவோ. பட் கோல் பால்மரோட ஃபார்ம் வந்து இவ்வளோ நியூஸ்ல இருக்கு. ஃபில் ஃபோடனோட ஃபார்ம் அதனால தான் தப்பிச்சுது. ஃபில் ஃபோடன் கரெக்ட். ஐயோ வில்ஃபோர்டன் அட்ரோஷியஸ் சீசன் இந்த சீசன் மணியாயத்துக்குன்னு மோசம். ஏன்னே தெரியல, பயங்கரமான டிராப் ஆஃப் ஃபோர்டன் கிட்ட இருந்து. ஐ மீன் ஐ டோன்ட் நோ வாட் ரியலி ஹேப்பன், வாட் ரியலி வென்ட் ராங் அங்க. ஏன்னா சிட்டி டீம் மோசம். அப்போ நீ ஸ்டாண்ட் அப் பண்ணி ஷைன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் பீன் தி சூப்பர் ஸ்டார் தட் எவ்ரிஒன் எக்ஸ்பெக்ட் யூ டு பி. ஏன்னா இப்போ டிப்ரைன் போறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உனையத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான, நீ ஸ்டார்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான சீசன் வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம் உனக்கு அது. பட் அதான் கோல் பால்மர் ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். கோல் பால்மர் வந்து அவனோட பெஸ்ட் ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவன் 10ல ஆடுறது பெஸ்டா? ஏன்னா ஐ மீன் எனக்கு வந்து இஸ் அ கோல் ஸ்கோரிங் 10 அவன் ஆடினாக்கு. இஸ் மோர் ஆஃப் அந்த ஓடகார்ட் டைப் கிடையாது, பாஸ் பண்ற அந்த டைப் கிடையாது. இஸ் மோர் ஆஃப் லைக் லாம்பார்ட் மாதிரி கோல் போடுற. அவன் அங்க எஃபெக்டிவா இருக்கானா? அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி லாஸ்ட் சீசன் நிறைய அங்க ஆடினா அண்ட் ஹி வாஸ் வெரி குட். இல்ல அவனை தூக்கி விங்ல போடுறது பெட்டரா, இல்ல ஈவன் ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர் ஆட ட்ரை பண்ணலாமா? ஏன்னா இப்போ செல்சிக்கு ஸ்ட்ரைக்கர் இஷ்யூஸ் இருக்கு. இவன் கோல் போடுறான், ஏன் வந்து அவனை ஸ்ட்ரைக்கரா? That's true, man. I think he can play the false nine. நீங்க சொன்ன மாதிரி false nine ஆடக்கூடிய பொட்டன்ஷியல், நல்ல ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி இருக்கு. ஆனா ஐ திங்க் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பொசிஷன் இஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹாஃப் ஸ்பேஸ், ரைட் ஹாஃப் ஸ்பேஸ்ல ஒரு மிட்ஃபீல்டரா உள்ள வந்து கோல் போடுற மிட்ஃபீல்டரா தான் அவன் ஆட போறான். ஐ டோன்ட் திங்க் ஹில் பிளே த ஸ்ட்ரைக்கர், ஐ டோன்ட் திங்க் ஹில் பிளே த விங். எதுக்கு தூக்கி சம்பந்தம் இல்லாம டச் லைன்ல வச்சுக்கிட்டு அங்கிருந்து நீ கிரியேட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ திங்க் ஹி வில் ரோம் அரௌண்ட் இன் தி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ். அந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல இருந்து உள்ள வந்து ஹி இஸ் வெரி டைரக்ட்டுங்க. ஹி கோஸ் ஃபார் கோல்ஸ். சும்மா நீங்க சொன்ன மாதிரி ஓடகார்ட் மாதிரி பாஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மேன் உள்ள போணும் அதெல்லாம் இல்ல. அது வந்து ஐ அம் கோயிங் டு கோ ஃபார் கோல். அது வந்து இஸ் a very direct player. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, இதர் அவனை வந்து அந்த 10ல இப்போ ஆடுற மாதிரியே ஆடணும், பட் he needs better players around him and defending கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். பட் இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, அந்த 2 ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடினா ஐ திங்க் he'll be a good second striker. அந்த யார் தெரியுமா எனக்கு ஞாபகம் வந்தா, லைக் ஒரு லுகாக்கு டைப்ல or அந்த ஒரு ஸ்ட்ராங் பிசிக்கல் ஃபார்வர்டு who can create space both. அவன் அந்த லுகாக்குக்கும் அவன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவான், பட் அட் தி சேம் டைம் பால்மருக்கும் ஸ்பேஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்வர்ட் இருந்தா நல்லா ஆடுவான்னு எனக்கு தோணுது. அதான் தெரியல, டிலாப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவனுங்க, எல்லாத்தையும் தாங்க பாக்குறானுங்க. இந்த வீக்கு ஹியூசனை பாக்குறோம், ஹேட்டோவை பாக்குறோம், அவங்கள்ட்டையும் போய் பேசுறோம். டேய் எத்தனை பிளேயரா போன வருஷம் தான் டாஸின் வாங்கினீங்க ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ல, அவன் 10 கேம் கூட ஆடலடா உங்களுக்கு. எல்லாத்தையுமே போய் வாங்கணும்னா என்னடா நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ மீன் ஐ ரியலி ஹேவ் நோ ஐடியாங்க இவனுங்க என்ன பண்ண போறானுங்க. மேனேஜரையே வெப்பானுங்களான்னு தெரியாது. இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மரஸ்கா வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல சம்டைம்ஸ் ட்ரைனிங் போது ஐ ஹேவ் டு லீவ் அவுட் ஹாஃப் த ஸ்குவாடுன்னா, அந்த அளவுக்கு ஸ்குவாடு பெருசா இருக்கு. அதுலயும் நீ வந்து இன்னொரு 4 பேர் வேணும்னு சொன்ன. எனக்கு என்ன புரியலன்னா, as பிளேயர்ஸ் நீங்க வந்து என்னத்துக்கு ஜாயின் பண்றீங்க, அதுதான் எனக்கு புரியல. அதுதாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது. தட்ஸ் வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவன் வந்து உனக்கு ஆஃபர் பண்றான், ஓகே. அவனுங்க என்னென்னமோ பண்றானுங்களாம். ஒரு செல்சி ஃபேனுங்கிட்ட சொன்னா, அவன் போய் இது மார்க்கெட் பண்ணும்போதே நான் உங்க அப்பாவை பாத்துக்கிறோம், உங்க அம்மாவை பாத்துக்கிறோம், உங்க தங்கச்சி தம்பியோடைய குழந்தைங்க செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கானுங்களாமா. ஐ மீன் மேக் சென்ஸுங்க. லைக் அந்த மாதிரி இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கமிங் ஃப்ரம் புவர் பேக்ரவுண்ட், ஒரு சவுத் அமெரிக்கால இருந்து வரும்போது அது மாதிரி சொன்னா நீங்க போக மாட்டீங்களா? அதான் எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் அதான் அவனுங்க என்னமோ டார்கெட் பண்றானுங்க மாதிரி தான் பேசிட்டு இருக்கானுங்க. பட் அகைன் வெரி புவர் சீசன் ஃப்ரம் செல்சிங்க, ரியலி புவர். பட் இவனுங்க வந்து இதேவே சொல்லிடுறானுங்க வருஷமா யங் பிளேயர்ஸ் ப்ரோ ஜெல்லாக மாட்டினானுங்க போறோம். ஏன்டா நீங்க யங்கா வருஷம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா யங்கா தாண்டா இருப்பானுங்க. முதல்ல ஒரு 2 வருஷம் வாங்காத நிப்பாட்டுங்கடா, அப்ப தாண்டா கொஞ்சம் வயசாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் இட் இஸ் வாட் இட் இஸ்ங்க. ஐ மீன் வி ஜஸ்ட் கோ அவுட் டு ஹேவ் ஃபன். ட்ரெண்ட் எல்லாம் 4 பெக்கு போட்டு உள்ளே வருவான். நான் இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். மாடை இழுத்து நிக்க பாட்டே, இங்க வந்து நில்றா, லைனப் இங்க இருக்குடா, எங்கடா அங்க போற அப்படின்னு சொல்லி எனக்கு செம்ம சிரிப்பா அதை பார்த்துட்டு. அப்படித்தான் வருவானுங்கன்னு நினைக்கிற பாதி பேர். எவன் வருவானே தெரியல ஒழுங்கா. பட் இனி ஃபைனலா ப்ரெடிக்ஷன்ஸோட மட்டும் முடிச்சிருவோம். செல்சி நம்ம கேம் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ், நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் போய் ஒழுங்கா ஆடினதுல எனக்கு ஞாபகமே இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு வந்த நாள்ல எனக்கு ஞாபகமே இல்லை 10 வருஷத்துல. ஆனா இன்னைக்கு பண்றோம் 3-0 நமக்கு வின்னு. 2-0 செல்சி வின்னு. நான் ஓப்பனா சொல்றேன்,
சரி ரைட். ஓப்பனா சொல்றேன், இந்த கேம் தான் நான் எதிர்பார்க்கவே இல்ல, ஒரு பாயிண்ட் கூட நான் எதிர்பார்க்கல. இது 2-0 செல்சி வென்னுது. அது வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம பாட்கள் அப்படித்தான் போய் ஆடுவானுங்க. டேய் பாலக்குர்ரா டேய் அப்படிதான் பேசுவானுங்க. கேம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஓ கேம் ஆடுறோம் இன்னைக்கு. ஆட இன்னைக்கு ஏமாறம்ல அப்படிம்பானுங்க ஸ்லாட்டை பார்த்து. ஆனா முட்டா பேல இதெல்லாம் நான் வார வாரம் கத்திட்டு இருக்கேன் அப்படிமாரு நம்பாளு. ஆமா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2-0 செல்சி வின்னு. பட் அதான் எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. அஃப்கோர்ஸ் அது படிக்கிறதுக்கு நானும் கௌதமும் வி ஆர் வெரி ஹாப்பி டு டூ தட். சொன்ன மாதிரி அட் த ஸ்டார்ட் ஆஃப் தி எபிசோட் இன்னும் ஒரு 26 பேர் வந்தால் 2000, அதுதான் நம்ம சீசன் டார்கெட், அதை அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் சீசன் எண்டில் அப்புறம் நிறைய ஆஃப் சீசனில் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் வருது. 10 வீக்ஸுக்கு 10 எபிசோட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. கோல் ஸ்கோரர் ப்ரெடிக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன 3-0 சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள். 3-0 சொல்லியிருக்கேன்ல. எலியட் 1, சிமிக்காஸ் 1. ஓ ஆமாம், அவன் ஆடுவான்ல. ஆமா, சிமிக்காஸ் 1, டார்வின் நுனியஸ் 1. அவன் ஆட மாட்டான். அவன் ஆடுவான், ஜோட்டாவை தான் உட்கார வைப்பார் நம்பாளு. டார்வின் நுனியஸ் இஸ் ஸ்டார்டிங். சரி, ஓகே. ஆன் தட் நோட், see you next time. and Chelsea ரிவ்யூக்கு நாங்கள் உங்களை பார்க்குறோம்.